வணக்கம். இன்று நெல்சன் மண்டேலா பிறந்த தினம். ஜூலை 18. இந்தியா ஃபாதர் ஃபார் ஃப்ரீடம் ஃபைட்டர், இந்திய நாட்டினுடைய நாடி துடிப்பு அண்ணல் மகாத்மா காந்தியடிகள். அதேபோல் சவுத் ஆஃப்ரிக்கா, ஃபாதர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா நெல்சன் மண்டேலா இஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் 18th ஜூலை 1918 பர்த்டே. ஃபாதர், அவருடைய அப்பா பாருங்கள், முதல்ல பூர்வீகம் சொல்லணும், டேட்டா. நீ எங்கேருந்துப்பா வந்த கேட்குறோம் இல்லையா? யாரை தெரியினாலும் ஏரியா, பேரண்ட்ஸ் கேட்குறோம். ஸோ ஃபாதர் ட்ரைபல் பீப்புள், ஃபாதர் ஆஃப் ட்ரைபல் பீப்புள், பழங்குடி இன மக்களினுடைய தந்தை. அதுக்கடுத்து தன் நிறம் கருப்பு என்பதால் யாருக்கும் வெறுப்பு தானே. அதனால் கருப்பினம் என்று அவரை ஒதுக்கியானாங்க. ஆனால் அவர் அதை பொருட்படுத்தாமல் நாட்டு மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய நிலைமையை சற்றும் பெரிதுபடுத்தாமல் மக்களுடைய நலனே இவருடைய நாடியாக இருந்தது. நமக்கு காமராஜர் அளித்த ஒரு பெரிய பொக்கிஷம் போல அங்கு நெல்சன் மண்டேலா. அதோடு மட்டுமல்ல, ஒருவருடைய வெற்றியை தான் நாம் பல கொண்டாடுவோம். ஆனால் தோல்விதான், விழுந்து எழுந்ததை தான் நாம் பார்க்க வேண்டும். அதை மனதில் பதிய செய்து அதுதான் வெற்றிப்படியினுடைய முதல் நிலை என்று வீழ்வது எழுவதற்கே என்பதை தோற்ற நிலைகளை எண்ணி பார்த்த ஒரு பெரிய ஜாம்பவான்னு கேட்டிங்கன்னா அவர் தாங்க மண்டேலா. பல போராள இன மக்களின் ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அதுக்கடுத்தது அவர் பள்ளி படிப்புலாம் பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டே அவர் படித்தார், காலேஜ் போனார். அங்கே அதில் நிறைய ஆர்கியூமெண்ட் இருந்ததால் அவர் அதை விட்டு வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவருடைய பணி தொடர்ந்தது. அவருடைய முழு பெயர் என்னங்க? ரோலிகேலா மண்டேலா என்பது தான். ஸோ அவரை இந்த நிறவரிக்காகவும் பல அடிமைத்தன மக்களுடைய நிலையை மேம்படுத்துவதற்காகவும் போராட்டங்களில் பல ஈடுபட்ட காலகட்டத்தால் இங்கு ஏற்பட்ட சம்பவம் போல அந்த நாட்டிலும் அவர் சிறைவாசம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது. அது என்னங்க செப்பரேட் ஜெயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் அவரை போய் பார்க்கக்கூடாது, அவங்க ஃபேமிலியும் பார்க்கக்கூடாது. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, தன் மகன் இருக்கிறான், அதில் கூட அவர் இறுதி சடங்குகளிலோ காரியங்களிலோ கலந்து கொள்ளவில்லை. அதற்கு கேட்டதற்கு அந்த நாடு மறுப்பதை விட இவர் முற்றிலுமாக கம்ப்ளீட்லி அவாய்டு. அதில் சைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து அவர் வெளியில் வரவே இல்லை, சிறைச்சாலையிலேருந்து. இதிலிருந்து என்ன தெரியுது? தனக்காக வாழ்வது வாழ்வல்ல, பிறருக்காக வாழ்வது தான் சரித்திரம் படைப்பவர்கள். ஸோ மேக் ஏ ரெக்கார்ட், பிரேக் ஏ ரெக்கார்ட், ஃபாலோ அட்லீஸ்ட் 1 or 2 கான்செப்ட் நெல்சன் மண்டேலா. தேங்க்யூ.